சித்தார்த் சார், துஷ்யந்தோட கடைக்கு பக்கத்துல கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. பக்கத்துல சிசிடிவி இருந்தா ஃபுட்டேஜ் எடுங்க. இந்த பையன் வேணும். ஓகே. இவனை கூடயே வச்சு யாரு அந்த துணியை எடுத்தாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்க. எனக்கு அந்த 2 துணியும் வேணும். ஒரு நிமிஷம் மேடம். வீணோட மூட நம்பிக்கையை நீங்க நம்புறீங்களா மேடம்? இந்த துணி யாரோட உயிருக்கு ஆபத்து ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேடம் நான் என்ன நினைச்சேன்னா இது ஓபன் அண்ட் செட் கேஸ்னு. இல்ல சித்தார்த் சார், கேஸ் இப்பதான் ஓபன் ஆயிருக்கு. இது வேற கேஸ்னு தோணுது. அசோக், சொல்லுங்க மேம். துஷ்யந்தோட ஷர்ட் அர்ஜென்ட் பேசிஸ்ல ஃபாரன்சிக் அனுப்புங்க. எனக்கு ரத்த கரையோட ரிப்போர்ட், சிசிடிவி ஃபுட்டேஜும் வேணும். சரி மேம். சரி சித்தார்த் சார், நான் கிளம்புறேன். நாளைக்கு வீட்ல சந்திக்கலாம். வீட்டுக்கா மேடம்? ஆமா சித்தார்த் சார், அப்பா கால்ல அடிபட்டு இருக்கு, சோ வீட்ல இருப்பேன். ஓகே. அப்புறம் சித்தார்த் சார், பாட்டிமாட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு பர்சனலி லாயரை அரேஞ்ச் பண்ண முடியும், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா. ஓகே மேம். சாரு இதைதான் சொல்லுவாங்க, 25 காசுக்கு கோழி 75 காசுக்கு மசாலா. அப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு பொடி கேஸுக்காக இந்த கஸ்டமரை தேடணுமா? அவங்க ஷாப்பிங் முடிச்சு எப்பவோ போயிருப்பாங்க. அட அசோக் சார், இந்த ரத்த கரைக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு சிகரெட் இருக்கும். ஒரு விதமான சீக்கிரட்டும் கிடையாது சார். அனாவசியமா வேலையை அதிகரிக்கிறாங்க. இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து நல்ல கேஸ் எதுவும் கிடைக்கிறது இல்ல, அதனால கேஸ உருவாக்குறாங்க. அசோக் சார் கவனமா. அவங்க நம்மளோட சீனியரு. அப்புறம் எனக்கு மேடமை பத்தி எல்லாமே தெரியும். அவங்க சீக்கிரத்துல எதுலயும் கை வைக்க மாட்டாங்க. அவங்க இந்த ரத்த கரையை ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க பத்தியா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். போக போக தான் தெரியும் எவ்வளவு பெரிய புயல் வரப்போகுது. மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உண்டு. எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு ஒரு ஆசை. எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அது குறைவாகவே இருக்கு. நம்ம நம்பிக்கைகளில் ஓடும் ரத்தத்தை பற்றி நம்ம நம்புவதில்லை. ஆனா கண்களிலிருந்து ரத்தம் சொட்டவில்லை என்றால் ரத்தம் என்றால் என்ன? காதலில் வாழ்வதற்கும் சாவதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் நம்ம அதே காஃபிரை பார்த்து வாழ்கிறோம். இதெல்லாம் படிச்சு உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? ஷேரோ ஷாயரிய பத்தி நம்ம பேசினா காலிப் சாஹாபோட பேரு தான் ஏன் முதலாவதா வருதுன்னு? ஆசைகள், வெறி, துக்கம், காதல், நம்ம வாழ்க்கையோட அனுபவங்கள் அவரோட வார்த்தைகளில் எழுதிருக்காங்க. ஆனா மேம், பார்க்க போனா இது காதலோட பல ரூபங்கள் தானே. காதல் செய்யற ஆசை, காதல் ஒரு வெறி, காதல் ஒரு வலி. நாட் பேட். குட் டேக். காலிப் சாவே நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்க. அவரை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா காதல், லவ், அன்பு இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? காதல், லவ், அன்பு. ஆமா, காதல். காதல்னா நீங்க ஒருத்தரை காதலிச்சீங்கன்னா அவர் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அததான் நீங்க விரும்புவீங்க. அவர் கிடைச்சாலும் சரி, இல்லாட்டியும் சரி. ஆனா அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அவங்க விருப்பப்படி. Love is very divine, ma'am. அதுல தியாகம் இருக்கு. அப்புறம் அன்பு, அன்புலயும் மத்தவங்களுக்காக நல்ல ஆசைகள் தான் அதிகமா இருக்கும். ஆனா அது கூட இதுல ஒருத்தர் கிடைக்கணும்னு வெறி, ஆசை ரெண்டும் இருக்கு. எப்படி கமல் குணால. அப்புறம் லவ் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆகுது. பேபி, ஸ்வீட்டி, குவிட்டி எல்லாருக்கும் லவ் ஆகுது. இதுல மட்டும் லவ் யூ டூ இதுதான் நடக்குது. மேம், லவ்ல எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை தான் பார்க்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு லாபம், பேபி, ஸ்வீட்டி சந்தோஷம். அப்புறம் இதுதான் காதல், லவ், அன்பு. ஃபார் எக்ஸாம்பிள் மேம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்றாரு, நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க. வேற நான் உங்களை ரொம்ப நிக்கில், shut up. Behave yourself. ஆனா மேம், நான் உங்ககிட்ட காதல், அன்பு, லவ்வோட டிஃபரன்ஸா சொல்லிட்டு இருந்தேன். நீ உன் எல்லைய மீறிட்டு இருக்க. உன் டீச்சர் கிட்ட நீ சரியா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. மேம், நான் உங்களை ஹர்ட் பண்ண நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அந்த கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி தான் நான் நினைச்சேன் அவங்க உங்களை யூஸ் பண்றாங்கன்னு. அவர் உங்களை காதலிக்கலன்னு. How dare you? நீ யார் என் பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண? மேம், I just said what I felt because I care for you. கேர்? என்ன கேர்? நீ யார் எனக்கு கேர் செய்ய?
என் ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு கேர் செய்ய. மேம் அவர் உங்களை எவ்வளவு கேர் பண்றாங்கன்னா காலேஜ்க்கு அப்புறம் டியூஷனுக்கு அப்புறம் கோச்சிங் உங்களை இவ்வளவு வேலை பண்ண வைக்க மாட்டாரு. மேம் உங்களை அவர் அம்மாவே ஆக விடல, காரணம் வருமானம் நின்னு போயிரும். மேம் இனிமே நான் உன்னை படிக்க வைக்க முடியாது நிக்கில். வாட் மேம்? இன்னைக்கே உன் அப்பா கிட்ட பேசுறேனா உனக்கு வேற டீச்சரை தேட சொல்றேன். Ma'am, please don't do this. I'm really sorry. Ma'am, I didn't mean that. Ma'am, please listen to me once. Ma'am, I didn't mean that. I'm really sorry, ma'am. Ma'am. பிரதீப், எனக்கு ஒரு கோச்சிங்கும் வேண்டாம் பிரதீப். இனிமே பிரைவேட் டியூஷன்ஸும் எடுக்க வேண்டாம் எனக்கு. நான் நிக்கிலோட ஃபாதர் கிட்ட பேச போறேன். அப்புறம் இப்பவே நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ரெசிக்னேஷன் கொடுக்க போறேன். நீ ப்ளீஸ் அந்த நிக்கோ ஜாபை எடுத்துக்கயே ப்ளீஸ். ஐ அம் குவிட்டிங். ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ என்ன சொல்றியோ அதையே நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். டேக் a deep breath. ஆனா பிரதீப் கேளு, நான் என்ன சொல்ல. கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதையே நாம செய்வோம். உனக்கு டியூஷன் போக விருப்பம் இல்ல? சரி போக வேண்டாம். கோச்சிங் கிளாஸ் விட்டுடுவோம். இப்போ நீ ஒரு வேலை செய்யி. இன்னைக்கு நீ கோச்சிங் போக வேண்டாம். நீ ஃபோன் பண்ணி இன்னைக்கு லீவ் எடுத்துக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துரு. We will sit and plan everything the way you want it to be. Okay? சரி, ஐ அம் கமிங் ஹோம். சரி வந்துரு. ஹலோ, I am making your favorite. நீ சீக்கிரம் வந்துரு. I love you darling. லவ் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆகுது. இதுல மட்டும் லவ் யூ டு இதுதான் நடக்குது. ஸ்வீட்டு, ஆர் யூ தேர்? யா, லவ் யூ டு. Bye darling. அடடா வரப்பா. அப்புறம் வராம எப்படி இருப்பா? இத்தனை தடவை வா வா வான்னு கூப்பிட்டா வருவா தானே? நான் அவளை வீட்டுக்கு கூப்பிடலன்னா அவ கோச்சிங் கிளாஸ்ல போய் வேலையை விட்டுட்டு வா. அப்ப 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டுருக்கலாமே. இப்பதான் எனக்கு மூடே வந்துச்சு. மூடா இருந்துச்சா? நான் என்ன சொல்றேன், சாஸ்திரி நகர்ல இருந்து இங்க வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும் இல்லையா? ஆனா எனக்கு மூடு வர ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். நான் இருக்கேன்ல, நான் உனக்கு மூடு கொண்டு வரேன். இப்படி சும்மாலாம் மூடாகாது. நீங்க முதல்ல எனக்கு வாக்கு கொடுங்க. நீங்க எனக்கு தங்க வளையல் கொடுப்பீங்க. போன தடவை தீபாவளியில தங்க வளையல் கொடுக்கறேன்னு இப்படி சன்னமான செயின் கொடுத்திருக்கீங்க. இந்த தடவை ஒத்துக்க மாட்டேன். இந்த தடவை நீங்க எனக்கு தங்க வளையல் கொடுத்தே ஆகணும். டன். நிச்சயமா இந்த முறை உனக்கு தங்க வளையல் கொடுக்கறேன். அப்புறம் டிசைனர் Dress. சூட். அதுக்காக உன்னோட சைஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப தலைமையில ஏறாதீங்க. போன தடவை மேடம் தெருவுல கடந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க. நீங்க உங்க மனைவியோட முந்தானையில முடிஞ்சிருப்பீங்க. இந்த தடவை ஏதாவது அப்படி சீப்பான பொருள் கொடுத்தா அவங்க மூஞ்சிலேயே நான் தூக்கி எறிஞ்சிருவேன். அப்புறம் நம்ம வீடியோவை காட்டி நீங்க அவங்கள விட என்னதான் ரொம்ப காதலிக்கிறீங்கன்னு சொல்லிருவேன். ஏன்னா நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நாம அந்த வீடியோ பத்தி பேசக்கூடாதுன்னு. நானும் எங்க அந்த வீடியோவை பத்தி பேச விரும்புறேன். ஆனா அந்த வீடியோ நம்ம காதலோட சின்னம். அதனாலதான் நான் அதை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறேன். நீங்க மேடம் கூட இருக்கும்போது அந்த வீடியோவை பார்க்கும்போது நான் உங்க கூடவே இருக்கிற மாதிரி உணர்றேன். அட அதுக்காக வீடியோ பார்க்கிறதுக்கு என்ன தேவை? நான் இருக்கேன்ல எப்போதுமே. அப்ப வாக்கு கொடுங்க. நீங்க எனக்கு தங்க வளையலும் டிசைனர் சூட், அதுவும் மேடம் போடுற மாதிரி. நிச்சயமா. இப்ப என்னோட ராணியோட மூடு நல்லா இருக்குனாக்கா இப்ப கொஞ்சம் காதல் விளையாட்டு விளையாடுவோமா? வெறும் பேச போறோமா? இல்ல நடுவுல பேசிப்போம். அப்படியா? குட் மார்னிங் சார். விஸ்வநாத் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தார் சார், நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க, சல்யூட் பண்ணியே தான் ஆகணும். உங்க பொண்ணு என்னோட பாஸ் சார். சல்யூட் யூனிஃபார்முக்காக, உறவுக்காக இல்ல. அப்பா, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா? நான் வர்றதுக்குள்ள நீங்க இப்படி ஆடி ஆடி கேட்டு திறக்க போயிட்டீங்க. பாருங்க சித்தார் சார், அப்பா கூட இப்படியா பேசுறது? புட்டு புட்டுன்னு. இப்ப நீங்க எல்லா கம்ப்ளைண்ட்டும் இங்க கதவுகிட்டே நின்னு பேச போறீங்களா? அவங்கள உள்ள வர விடுங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. சித்தார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாக்கு மசாஜ் பண்றேன். கண்ணா, நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல உன் வேலையை கவனி. அப்பா, நீங்க தனியாவே இந்த உலகத்தை ஆள முடியும். நானும் என் கொஞ்சம் கடமையை பண்ணிடுறேனே. அதோட சித்தார் சாருக்கு முன்னாடி கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. சரி சித்தார் சார், துஷன் கேஸோட சிசிடிவியும் ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சா? ஆமா மேடம். அந்த சுதியன் கேஸ்க்குள்ள எல்லா டீடைல்ஸும் வந்துடுச்சு மேடம். பட்டும் படாம மேம். அதான் அந்த துணியோட ரத்தக்கரை, ஃபாரன்சிக் விட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அப்புறம் மேடம், இந்த ஃபாரன்சிக்காரங்க ரிப்போர்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. துஷன் சட்ல ரத்தக்கரை பட்டிருந்ததுல அது மனுஷனோடது தான். மேடம்,
நீங்க தப்பா எடுத்துக்கலனாக்கா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா பட்டும் படாம? கண்டிப்பா சித்தார்த் சார் கேளுங்களேன், ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? மேடம் அது வந்து நான் ராத்திரி முழுதும் இந்த சட்டையில ரத்தக்கரை எப்படி பட்டுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கடை இருக்கு, அதுல செகண்ட் ஹேண்ட் துணி விக்கிறாங்க பட்டும் படாம. ஒரு நாள் அங்க 3 துணி விக்கிறதுக்காக வருது, அதுவும் ரத்தக்கரையோட சேர்ந்து. கரையா? ரத்தம். இப்போ இந்த கடையோட சேல்ஸ்மேன் இருக்கானே, அவன் சொல்றது என்னன்னா, இந்த ரத்தக்கரைப்பட்டதெல்லாம் சபிக்கப்பட்டது. எங்க ஊர்ல இந்த மாதிரி துணியெல்லாம் போனத்துல இருந்து எடுக்கப்பட்ட துணின்னு சொல்லுவாங்க. யாரு போடுறாங்களோ செத்துருவாங்க. அதுவும் அன்னைக்கு ராத்திரியே அந்த கடையோட ஓனரை அவரை கொலை பண்ணிடுறாங்க. அவர் அந்த துணி தான் போட்டிருந்தாரு. அப்ப நீங்களும் அந்த சேல்ஸ்மேனோட மூட நம்பிக்கையை நம்புறீங்களா? மேடம் அது அது நீங்க தானே கேட்டிருந்தீங்க, அர்ஜென்ட்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வேணும், அதை வச்சு நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்கலான்னு. அது பட்டுப்படாம மூட நம்பிக்கையில நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இது பணத்துல இருந்து எடுத்து போட்ட துணி, இது யாரு மாட்டுறாங்களோ அவங்க செத்துருவாங்க. சரிங்கப்பா, போட்டாச்சு. ஆ, சித்தார்த் சார், அந்த துணியோட சேர்ந்த மூட நம்பிக்கையில எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ஆனா சித்தார்த் சார், நீங்களே யோசிங்க. நமக்கு 3 துணியை பத்தி தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த 3 துணியிலயும் ரத்தக்கரை இருக்கு. இந்த 3 துணியும் போட்டவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இருக்கலாம் மேடம். அப்படின்னா இது ட்ரிபிள் மர்டர் கேஸ். நாம ஏதாவது செஞ்சு இந்த கேஸ சால்வ் பண்ணி ஆகணும். நான் இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டா ப்ரூவ் பண்ணிடுவேன். இந்த காக்கி சட்டையை ஆண் போட்டாலும் சரி, பெண் போட்டாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ஓகே. சித்தார்த் சார், உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா என்ன போலீஸ் ஆபீசர் ஆக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆபீசர் லெவலுக்கான ஒரு கேஸ கூட கொடுக்கல. அட, எங்கள மாதிரி ஃபீமேல் ஆபீசர்ஸ்க்கும் பயங்கரமான கேஸ சால்வ் பண்ண உரிமை இருக்குல்ல? பட் டிபார்ட்மெண்ட் சும்மா பேச்சுக்காக வச்சிருக்காங்க எங்களை. பட் சித்தார்த் சார், இந்த கேஸ் தானாவே நடந்து என்கிட்ட வந்திருக்கு. இதை நான் சால்வ் பண்ணியே தருவேன். நீங்க எப்படியாவது செஞ்சு அந்த துணியை தேடுங்க. இந்த ரத்தக்கரை தான் நம்மள உண்மையான குற்றவாளி கிட்ட கொண்டு சேர்க்கும். இந்த வாட்டியும் வெறும் பேச்சு மட்டும்தான். வெறும் பேச்சுதான். நீ சொல்லிருந்த இல்லையா, எனக்கு என்ன வேணுமோ நம்ம அதுதான் செய்வோன்னு. நிச்சயமா நீ என்ன சொல்றியோ அதே நாம செஞ்சிடுவோம். இன்னும் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் டியூஷனோ இல்ல கோச்சிங் கிளாஸோ நீ காலேஜ்ல கூட ஜாப் பண்ண அவசியம் இல்ல. ஐ ப்ராமிஸ். Pradeep, please. I am tired. I am very, very tired. இது 2 3 ஜாப் எல்லாம் என்னால முடியறதில்ல. You have that job now. And the job offer, Super Nico company is a very reputed company. Please take that. Please. நம்ம நல்லா வாழ முடியும்ல? ஸ்வீட்டி, அது ரெப்யூட்டட் கம்பெனி தான். ஆனா என்னுடைய முழு ஃபோக்கஸையும் ஸ்டார்ட் அப்ல கொடுக்கணும். நீ வேலை செய்யலைன்னா நம்மளால பணம் அரேஞ்ச் பண்ண முடியாது. என்னோட ஸ்டார்ட் அப்க்கு தேவையான பணம். டார்லிங், என்னோட இந்த ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, கிளிக் அண்ட் பைட், அது முதல்ல ஸ்டார்ட் ஆகட்டும். இவ்வளவு பெருசாகும்ல, நிறைய பையர்ஸ் வருவாங்க. உனக்கு நான் எல்லா சுகத்தையும் கொடுக்கறேன். I don't want luxuries. I want our baby. நம்ம பேபி. நம்ம ஃபேமிலி லைஃப் வேணும்ல? நம்ம ஃபேமிலியை கம்ப்ளீட் செய்யலாமே. ப்ளீஸ். ஸ்வீட்டி, ஐ எம் சோ சாரி யார். இது சரியான நேரத்துல நம்ம பிளான் பண்றதுக்கு. அப்படியும் நான் காலையில இருந்து வேலை பண்ணி களைச்சு போயிட்டேன். எனக்கு சக்தியும் இல்ல, மூடும் இல்ல. பட் ஐ ப்ராமிஸ் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்தை உருவாக்குவோம். நாளைக்கு எனக்கு ஆப்போட வேலை இருக்குது, நான் போய் தூங்கணும். குட் நைட் ஸ்வீட்டி. ப்ளீஸ், ஐ எம் சோ சாரி. மேம், லவ்ல எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை தான் பார்க்காங்க. எப்ப வரைக்கும் எனக்கு லாபம், பேபி ஸ்வீட்டி சந்தோஷம். குட் நைட் லவ். குட் நைட். Ma'am, I'm so sorry for everything I said. I never meant to hurt you or disrespect you like this. Please, ma'am, please forgive me. You are so incredible, ma'am.
நீங்க எவ்வளவு நல்ல டீச்சரோ அவ்வளவு ஒரு நல்ல மனுஷனும். I I never met anyone like you. I always wanted you to be happy, ma'am. நான் அவளிடம் வேண்டியது எல்லாம் என்னுடைய பிரார்த்தனையில் அவள் அடங்கி இருப்பதுதான். எப்போதும் என் பிரார்த்தனையில் முதல் நிலையில் அவள் மட்டும்தான். Ma'am, I respect you more than words can say. Please don't give up on me as a student. Please, ma'am. பஸ் ஒரே சான்ஸ் கொடுங்க. நான் உங்களை என்னைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். Good night, Nikhil. Finish your homework. I'll check it tomorrow. மேடம், இந்த ரத்தக்கரப்பட்ட 2 துணியை 2 கஸ்டமர் வாங்கினாங்களே, அதுல ஒன்று லேடிஸ்குள்ள துணி இருந்தது. அது இந்த லேடிஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க யாருன்னு ஒன்றும் தெரிய வரல. நானும் அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சு பார்த்தேன் பட்டுப்படாம. ஆனா அவங்க இந்த ஏரியாலே இல்லைன்றாங்க. ஒருவேளை அவங்க இந்த ஏரியால இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க வேலை செய்யலாம். இங்க பாருங்க, A Passage to India, திவானி காலிப். இன்றைய சோஷியல் மீடியா காலத்துல இப்படி புக் யார் படிப்பாங்க? இது நார்மல் விஷயம் இல்ல. செமையா பிடிச்சிட்டீங்க மேடம், செம்ம புத்தி. ஒருவேளை இவங்களுக்கு லிட்ரேச்சர் பிடிக்குமா இருக்கலாம், இல்ல இவங்க லிட்ரேச்சர் படிக்க வைக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு வேலை செய்யுங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா புக் ஷாப்ஸ், லைப்ரரிஸ், கோச்சிங் கிளாஸஸ்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டீஃபன் கிங் சொல்லியிருக்காரு, புக்ஸ் ஆர் யூனிக்லி போர்ட்டபிள் மேஜிக்ஸ். பாருங்க, இந்த புக்ஸ் தான் நம்மள அந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பா சேர்க்கும். பாய் ஸ்வீட்டி. Bye. பிரதீப், ஒரு நிமிஷம். இது நான் கஹனாக்கு வேண்டி கொண்டு வந்தேன், அவளுக்கு கொடுத்துடு. ஸ்வீட்டி, நான் இதெல்லாம் பண்ண முடியாது. நீ சாயந்தரத்துக்கு வருவில்ல, அப்ப நீயே கொடுத்துரு. நான் சாயந்தரம் வரத்துக்குள்ள அவ மூஞ்சியை ஏத்தி வச்சிருப்பா. இப்ப போய் அவளுக்கு கொடுத்தானா உருப்படியா வேலையாவது செய்வான். அப்புறம் கேளு, 501 வச்சுதான் அதுல. இதுல எல்லாம் என்ன மாட்டி விடாதப்பா. ப்ளீஸ் யா பிரதீப், ஒரு வேலை தானே கொடுத்திருக்கேன். அப்புறம் கேளு, 501 விட ஜாஸ்தி வைக்காத. 1001 வேணும்னு அழுவா. ஆனா தெரியுமா, அவ எல்லாமே அவ மேலேயே செலவழிச்சுடுவா. எனக்கு இல்லையா அவ குழந்தைக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ், கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அட, அது சரி, அவ மகளுக்காக வாங்க வேண்டிய என்ன அவசியம்? ரொம்ப அவசியம் அவ குழந்தைக்கு. அவ ஸ்கூல் போனானா எல்லாருக்கும் காமிப்பால. எனக்கு இல்லையா அவ குழந்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை அப்படியே கொஞ்சம் மனசு வருது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீ எவ்வளவு கொஞ்சணுமோ அவ்வளவு கொஞ்சிக்க. இப்போ உன்னோட ஸ்டூடெண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய். Ma'am, good morning. குட் மார்னிங். Thanks for coming, ma'am. நீ ஏதாவது ஆப்ஷன் விட்டுருக்கியா? எவ்வளவு மெசேஜஸ்? நோ, டோன்ட் ஸ்மைல். மெசேஜிங் இஸ் a form of harassing and stalking. Sorry, ma'am. நிக்கில், focus on your studies. உனக்கு இந்தியன் லிட்ரேச்சர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எவ்வளவு நாலேஜ் இருக்கு. Focus on that. Yes, ma'am. I will. நிக்கில், ஆமா, ma'am. நேத்தே நீ எனக்கு ஏதோ அனுப்பினியே. ஒரு நிமிஷம். நான் அவளிடம் வேண்டியது எல்லாம் என்னுடைய பிரார்த்தனையில் அவள் இருப்பதுதான். எப்போதும் என் பிரார்த்தனையில் முதல் நிலையில் அவள் மட்டும்தான். நான் இத பத்தி நிறைய திங்க் பண்ணேன், ஆனா நினைவே வரல. இது இது யார் எழுதிருக்கா? அது மேம், அது நான் எழுதினேன். ஒரு கவிதை எழுதினேன்னு, அதோட பாகம்தான். நீ கவிதை எழுதிருக்கியா? ஆமா மேம். அது என்னன்னா, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் மனசு வருத்தமா இருந்துச்சு. சொல்லுவாங்களே, மனசு கஷ்டப்படும் போது மனுஷன் எழுதுவான்னு. சோ எழுதிட்டேன். அப்ப நீ முழு கவிதையை எழுதிட்டியா? ஆமா. அப்படியா? அப்போ படி. ஆ? ஆ. ஆ? நிஜமா சொல்லட்டா? ஆஹா. என்னிடம் உள்ள தகவல் தன் துக்கத்தை வெளிப்படுத்த மாட்டாள். நான் அவள் புன்னகையை
அடிக்கடி பார்த்திருக்கிறேன். எனக்கு இதுவும் தெரியும். அவள் தனிமையில் வாழ்கிறாள். தன்னை விட்டு விலகி இருப்பதை பார்த்திருக்கிறேன் பலமுறை. நான் என் உள்ளத்தில் நான் உணர்ந்தேன், அவளோ ஒரு தேவதையை போல் கூண்டில் இருந்தவாறு ரக்கையை விரிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவளிடம் வேண்டியது எல்லாம் என்னுடைய பிரார்த்தனையில் அவள் அடங்கி இருப்பதுதான். எப்போதும் என் பிரார்த்தனையில் முதல் நிலையில் அவள் மட்டும்தான். Ma'am, 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 I really didn't mean that. I'm really sorry. Where are you going? Ma'am, I'm really sorry. Ma'am, please don't go. Ma'am, please listen to me. பிரதீப், பிரதீப், you don't know how much I love you. நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? நீதான் என் காதல். நீதான் என்னோட முதலாவது காதல். நீதான் என் கடைசி காதல். உனக்கு தெரியும்ல? அட இவ்வளவு காதலா? உனக்கு தெரியும்ல? நீதான் என் லைஃப். நீ என்னோட லைஃப். அம்மா ஒரு விஷயம் சொல்லு, இன்னைக்கு ஏன் இவ்வளவு? ஒண்ணும் இல்ல பிரதீப். ஆக்சுவலி எனக்கு தோணித்து நான் உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு. எனக்கு யாருன்னு I just love you very much. நான் உன்னை மீட் பண்றேன். I'll see you soon. Bye. ஓகே, பை ஸ்வீட்டி. பாய் செல்லம், தங்கம், ஸ்வீட்டு, நீ என் உயிர். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே அட இருங்க. அவ தான் சொல்லிட்டு இருந்தா, நான் அதுக்கு பதில் கொடுத்தேன். சரிதான். அவங்க சொல்றதானே செய்வீங்க. அவங்க எனக்கு இந்த பழைய துணியை தூக்கி கொடுங்கன்னு சொன்ன உடனே வந்து கொடுத்துட்டீங்க. அவங்க சொல்றதை தானே செய்வீங்க. எனக்கு இது ஒண்ணும் தேவையில்லை, நீங்களே ஆமா, வச்சுக்கோங்க. உனக்கு யாரு சொன்னா இதை நீ போட்டுக்கன்னு? அவ கொடுத்தா நான் கொண்டு வந்தேன். அப்புறம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ் விலை உயர்ந்ததுதான். உன்னோட இந்த மென்மையான விரல்கள். இப்படி உசுப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இன்னைக்கு மேடம் வரட்டும், அவங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். அவங்க கொடுத்த இந்த மாதிரி சீப்பான ட்ரெஸ்ஸை விட அன்னைக்கு நைட்டு நான் போட்ட நைட்டி ரொம்ப காஸ்ட்லி. அட டார்லிங், நீ மறுபடியும் அவளை பத்தி எதுக்கு பேசுற? நீ என் மனசுக்குள்ள இருக்க. இங்க பாரு, இந்த ட்ரெஸ் தானே உனக்கு ப்ராப்ளம். சரி, இந்த ட்ரெஸ் நான் என்ன பண்ண போறேன் பாரு. இது வெறும் ட்ரெஸ் இல்ல, இதை யாரு போட்டுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப இன்னைக்காக உங்களுடைய காதலன் மனைவிக்கு கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. Ma'am, I'm so sorry. Please pick up my call. Please, ma'am. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. அது தற்செயலா ஆயிடுச்சு. மேம், உங்களுக்கு அப்படித்தானே ஆச்சு. மேம், ஒரே ஒருத்தரை நீ மீட் பண்ணுங்க மேம். நம்ம எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ப்ளீஸ் மேம். அண்ணா, யூ டர்ன் எடுங்க. என்னுடைய மகாராணி, என்னுடைய மகாராணி, அழகு தேவதை மகாராணி தன்னுடைய காதலனுடன் காதலில் விழுவதற்காக
வந்து கொண்டிருக்கிறாள். என் அன்பு தேவதை, அருமையானவளே, அழகானவளே. ஸ்வீட்டி, நீ 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 கோச்சிங் போறியா? இது இது என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும்? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே சார் இல்ல. நீங்க ஏன் பயந்துக்கிறீங்க? மேடம்க்கு எல்லா உண்மையும் சொல்லிடுங்களே. இல்ல இல்ல நிஜமா? என்ன நிஜம்? இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு இருக்காவ? என்ன சொல்லிட்டு இருக்காவ? இல்ல. சொல்லு, எனக்கு என்னாச்சு? அப்புறம் இந்த ட்ரெஸ்? அவர் என்ன சொல்றது? நான் உங்ககிட்ட சொல்றேன். இவரு நான் உன்னை கேட்கல. நான் உன்கிட்ட பேசல, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன். அப்புறம் பிரதீப், என்னது இது? இதெல்லாம் என்ன பிரதீப்? என்ன? அவரை விடுங்க. நான் இது கேட்க மாட்டீங்க. மேம் 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 நீங்க ஓகே தானே? உங்களுக்கு அடிபடலையே? நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒன்னும் அடிபடலையே? விடியல பிரதீப். நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. தொடாத என்ன. மேம் பிரதீப், பிரதீப் மேடம் கைனா வந்து அவங்க அண்ணன் கிட்ட ஓடி போயிட்டா. அங்கேயே நாங்க அவளை அரெஸ்ட் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் அந்த துணி, அந்த ரத்த கரைப்பட்டிருந்தது, அதுக்கு என்னாச்சு? மேடம் அந்த ஏரியாவோட எஸ்ஹெச்ஓ எனக்கு போட்டோ காமிச்சாங்களா, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதான் அந்த பொண்ணோட ட்ரெஸ் இருந்தது, அவன் போட்டிருந்தான். அவனும் அந்த இடத்துல செத்து போயிட்டான். மேடம் வீணு சொன்னதெல்லாம் இப்ப நம்புற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த ரத்த கரைப்பட்ட துணி ஒருவேளை டெட் பாடியில இருந்து எடுத்த துணியோ? சித்தார் சார் தற்செயலா நடக்கிறதையும் அதிசயம்னு நினைச்சுக்குவாங்க. அப்புறம் அத மூட நம்பிக்கையா நம்புவாங்க. ஆனா சித்தார் சார், எனக்கு என்ன டென்ஷன்னா 2 நாள்ல 2 கொலை ஆயாச்சு. இட்ஸ் நாட் அ குட் சைன். சரி சித்தார் சார், அந்த துஷ்யந்தோட துணியில ரத்த கரைப்பட்டிருந்தது, அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எப்போ வருது? மேடம் சாரி. நான் மறந்துட்டேன். அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு மேடம். மேடம் அது வந்து அவங்க சொன்னாங்க, இந்த கரை இருக்க இது 20 வருஷம் பழசாம். 20 வருஷம் பழைய ரத்த கரையா? எப்படி? நீங்க ஒரு வேலை செய்யுங்க, ஃபாரன்சிக் டீமுக்கு சொல்லுங்க இது மறுபடியும் பார்க்க சொல்லி. இந்தாங்க. ஆமா மேடம், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரை இப்பவும் பார்க்க புதுசாவே இருக்கு. அப்புறம் அந்த அடுத்த துணியை யார் வாங்கினா? அது நான் இப்ப காட்டுறேன் மேடம். இங்க இது இதோ மேடம், இந்த பையன் தான், இவன் தான் அந்த 100 துணியை வாங்கியிருக்கான். இந்த பின்னாடி ஒரு கார் தெரியுதுல்ல, அதான் அந்த காருக்குள்ள இருந்தா வெளியே வந்தான். இவன் பேர் என்ன? இவனோட பேரு ரவி. இந்த கார்ல இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒரு பையன், இன்னொரு பொண்ணு. இந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு நாங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு நடுவுல என்ன தொடர்பு? ஏதாவது ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ்? இல்ல மேடம், இந்த ரவி இருக்கானே அவன் வந்து இவளுக்கு புருஷன். அந்த ரியா இவனுக்கு பொண்டாட்டி. அந்த ரிஷப் இருக்கானே இந்த ரியாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, பட்டும் படாம. அப்படின்னா கணவர், மனைவி மற்றும் அவன். ஆமா மேடம். அதுக்கப்புறம் இந்த ரவி இந்த ரத்த கரைப்பட்ட துணியை வாங்கினான். அப்புறம் கார்ல உட்கார்ந்தான், இங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த காரை பத்தி ஒன்னும் தெரிய வரல. அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ள இருந்த அந்த 3 பேரை பத்தி ஒன்னும் தெரிய வரல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமா மேடம்? அந்த ரத்த கரைப்பட்ட துணி ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணிருக்குமோ?